بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني الحمد لله மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வகுப்பில் நமக்கு பரக்கத் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய அன்பையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் நபியினுடைய தோழர்கள் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய அன்பையும் இன்னும் மூமின்கள் முஸ்லிம்களுடைய அன்பையும் அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தில் நிரப்பமாக்குவானாக. ஆமீன். சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து பல முக்கியமான செய்திகளை, இல்முகளை, கல்விகளை இந்த நூல் வழியாக நாம் படித்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியினுடைய 10 அமர்வுகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 10வது அமர்வினுடைய குறிப்பு மட்டும் உங்களுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கிறது. அந்த குறிப்பையும் அனுப்பியதற்கு பிறகு முழு 10 பிரிவுகளுடைய குறிப்பையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு PDF அனுப்பப்படும். அதை கொண்டு இன்ஷா அல்லாஹ் பயன்பெற்று கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி பயன்பெற செய்யுங்கள். சமீபமாக 2வது பகுதியை நாம் ஆரம்பம் செய்தோம். இந்த 2வது பகுதி என்பது எது சம்பந்தப்பட்டது, 2வது பகுதி என்பது எது சம்பந்தப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம். கவனிங்க, 2வது பகுதி என்பது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நல்லா கவனிக்கணும், தோற்றத்தாலும் ஹல்கன் வ ஹுலுகன், தோற்றத்தாலும் குணத்தாலும் எத்தகைய மிக உயர்வான சிறப்புகளை, மேன்மைகளை, கண்ணியங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிரங்க உடல் தோற்றமும் அவர்களுடைய உள் குணங்களும் எப்படி அல்லாஹ்விடத்திலே மிக உயர்வானவையாக, கண்ணியமிக்கவையாக இருந்தன என்பதை பற்றி தான் இந்த 2வது பாடம். இந்த 2வது பாடத்தை ஆரம்பிக்கும் போது தான் இமாம் அவர்கள் நமக்கு ஒரு முன்னுரை கூறினார்கள். அதாவது இந்த அதாவது ஒன்று உடல் சார்ந்த சிறப்புகள், அது தனி. இந்த அதாவது குணங்களை 2ஆக பிரிக்கின்றார்கள். ஒன்று என்ன, இயற்கையாக கொடுக்கப்படக்கூடிய தன்மைகள், 2வது நாம தேடிக்கொள்ளக்கூடிய தன்மைகள். நம்முடைய முந்தைய வகுப்பில் இயற்கையாக கொடுக்கப்படக்கூடிய தன்மைகளை பற்றி பார்த்தோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த பிரிவில் நாம தேடிக்கொள்ளக்கூடிய பண்புகள், அந்த பண்புகளை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பண்புகள் எப்படி இருந்தன என்பதை பற்றி இமாம் அவர்கள் நமக்கு விளக்குவார்கள். கவனிங்க, வ அம்மல் முக்தஸபத்துல் உக்ரவிய்யத்து, பொறுமையாக கவனிங்க, கவனமாக கவனிங்க இன்ஷா அல்லாஹ். ஃபஸாயிருல் அக்லாகில் அலிய்யதி வல் ஆதாபிஷ் ஷர்இய்யதி மினத் தீனி வல் இல்மி வல் ஹில்மி வஸ் ஸப்ரி வஷ் ஷுக்ரி வல் அத்லி வஸ் ஸுஹ்தி வத் தவாதுஇ வல் அஃப்வி வல் இஃபத்தி வல் ஜூதி والشجاعة والحياء والمروءة والصمت والتؤدة والوقار والرحمة وحسن الأدب والمعاشرة وأخواتها وهي التي جماعها حسن الخلق. அதாவது நற்குணங்களில் மறுமை சார்ந்த நற்குணங்கள், எதை மனிதன் தேடிக்கொள்கிறானோ அவனுடைய முயற்சியால், அந்த நற்குணங்கள் என்ன, அதாவது எந்த நற்குணங்களை மக்கள் உயர்வான பண்புகளாக பேசுகிறார்களோ, இஸ்லாமிய மார்க்கம் எந்த நல்லொழுக்கங்களை வலியுறுத்துகிறதோ அவை அனைத்தும் இதில் அடங்கும். அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒன்று, முதலாவது மினத்தீன், மார்க்க பற்று. 2வது வல் இல்ம், கல்வி. 3வது அல் ஹில்ம், சகிப்புத்தன்மை, பொறுமை, தன்னடக்கம். வஸ் ஸப்ர், பொறுமை, உறுதி, ஒரு உண்மையான கொள்கையில் உறுதியான நிலைப்பாட்டோடு இருப்பது. பொறுமை என்றால் அடி வாங்கி கொண்டு போகிறது மட்டுமல்ல, அதாவது அடி வாங்கி கொண்டு போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அது மட்டுமல்ல பொறுமை என்பது. அது சில நேரத்தில் நம்ம அடி வாங்கிக்கிட்டு பொறுமையாக போகவும் செய்யணும், சில நேரத்தில் திருப்பி அடிக்கணும், ரெண்டுமே இருக்குது. பொதுவாக அல் குர்ஆனில் பொறுமை என்று எங்கே எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது, அல்லாஹுடைய கட்டளைகளில் நிலைத்தன்மையோடு ஸ்டெடியாக இருப்பது.
வஷ்ஷுக்குர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, வல் அதில் நீதமாக நேர்மையாக இருப்பது, வஸ்ஸுஹுத் உலக பற்றற்ற தன்மை, உலகத்தின் மீது மோகம் கொள்ளாமல் இருப்பது, வத்தவாது பணிவோடு இருப்பது, வல் அஃபு மன்னித்தல் பெருந்தன்மையாக மன்னித்தல் விட்டு கொடுத்தல், வல் இஃபா ஒழுக்கம் சுய ஒழுக்கம், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம், வல் ஜூத் கொடை கொடுப்பது, வல் ஷஜா வீரம், வல் ஹயா வெட்கம், வல் முருஆ அதுபோன்று அதாவது ஒரு வல் முருஆ என்று சொன்னால் அதாவது நீங்கள் சொல்வீங்கள சிறு பிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிராக உள்ளது தான் அல் முருஆ என்பது. இப்போ இங்கிலீஷில் வந்து ஜென்டில்மேனுங்கிறாங்கல்ல, அதாவது ஒரு பெரிய மனிதர் எப்படி கண்ணியத்தோடு நடந்து கொள்ள முடியுமோ அந்த வீண் விளையாட்டுகள், அதாவது தன்னுடைய தகுதியை தாழ்த்தி கொள்ளும்படியான பேச்சுகள் செயல்களில் இறங்காமல் இருப்பது, அதுக்கு தான் அரபியில் அல் முருஆ என்று சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரில, யாராச்சும் தமிழ் அறிஞர்கள் இருந்தால் அப்புறமா சொல்லிக் கொடுங்க. அடுத்து வசம்த்து அடக்கமாக பொறுமையாக இருக்கிறது, தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அமைதியாக பிறர் பேசுகிறத கேட்குறது, எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசணும். வத்து உதத்தி நிதானம், வல் வக்கார் கண்ணியம் ரெஸ்பெக்டோடு இருக்கிறது, ஆடையால் உடையால் நடத்தையால் பேச்சால் வக்கார் கண்ணியமாக இருக்கிறது. வர் ரஹ்மா பிறர் மீது ஈவு இரக்கத்தோடு கருணையோடு இருப்பது. வஹுஸ்னுல் அதப் அழகிய ஒழுக்கத்தோடு இருப்பது, பழகிறது பேசுகிறது, அதே போல் ஒருத்தருக்கு கொடுக்கறது வாங்கிறது எல்லாத்துலேயும் ஹுஸ்னுல் அதப். அதே போல் வல் முஆஷரா ஹுஸ்னுல் முஆஷரா கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் சகோதரர்கள் நண்பர்களிடத்தில் பழகும் பொழுது அழகிய பழக்கங்களோடு இருப்பது. வ அஹவாத்திஹா இன்னும் இவை போன்ற மற்ற குணங்கள், இவையெல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட குணங்கள்? நாம தேடி நம்முடைய முயற்சியோடு சம்பாதித்து கொள்ளக்கூடிய குணங்கள். இதெல்லாம் தானாக வந்துடாது, இதற்காக முயற்சி செய்யணும், இதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும், அதே போல் முயற்சி செய்யணும், நம்முடைய நஃப்ஸை செருப்பால் அடிக்கணும், சாட்டையால் அடிக்கணும், மண்டையில் கொட்டணும். இப்படியாக நமக்கு நாமே பயிற்சி கொடுத்து கொள்ளும் பொழுது, நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரும்போது தான் இந்த சிறந்த உயர்ந்த நற்குணங்கள் எல்லாம் கிடைக்கப்படும். ஸோ இதற்கு தான் அல் முக்தசபத்துல் உஹ்ரவியா, இந்த குணங்கள் மறுமை சார்ந்த குணங்கள். ஏன் மறுமை சார்ந்த குணங்கள் என்று சொல்லப்படுகிறது? இந்த குணங்களால் நாளை மறுமையில் ஒரு அடியானுக்கு அல்லாஹ்விடத்திலே நற்கூலி கிடைக்கும், சவாபு கிடைக்கும். எப்படி நீங்கள் 2 ரக்காத்து தொழுதா உங்களுக்கு நன்மையோ, ஒரு நோன்பு வைத்தால் உங்களுக்கு நன்மையோ, அதே போல் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கல்வியினால், சகிப்புத்தன்மையால், நன்றி உள்ள தன்மையால், நீதத்தால், உலக பற்றின்மையால், பணிவினால், மன்னிப்பதால், சுய ஒழுக்கத்தால், கொடை கொடுப்பதினால், வீரத்தினால், வெட்கத்தினால், இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த நற்குணங்கள், எந்த நற்குணங்களை மனிதன் தேடிக்கொள்கிறானோ, அவனாக தன்னிடத்தில் உருவாக்கி கொள்கிறானோ, அந்த நற்குணங்கள் மறுமை சார்ந்த நற்குணங்கள். ஏன்? அதற்காக மறுமையிலே அவனுக்கு நற்கூலி கொடுக்கப்படும். சரியா? ஆக இமாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் சார்ந்து அதுபோன்று குணம் சார்ந்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நற்குணங்களை பற்றி பேசுவதற்காக நமக்கு இந்த முன்னுரையை வழங்குகிறார்கள். குணங்களை 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று இயற்கையாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக கொடுக்கப்படுவது, அதில் மனிதனுக்கு எந்த விதமான அதாவது சுய உரிமை தேர்வு உரிமை இருக்காது ஒரு மனிதனுடைய உடல் தோற்றம். 2வது அந்த மனிதனாக தேடிக்கொள்ளக்கூடிய நற்பண்புகள். இந்த 2 நற்பண்புகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்படி நிறைவாக சிறப்பாக இருந்தன என்பதுதான் நம்முடைய பாடம். அடுத்து இமாம் அவர்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறார்கள் என்றால், வகத் யகூனு மின் ஹாதிஹில் அக்லாகி மா ஹுவ ஃபில் கரீஸதி وأصل الجبلة لبعض الناس وبعضهم لا تكون فيه فيكتسبها ولكنه لا بد أن يكون فيه من أصولها في أصل الجبلة شعبة كما سنبينه إن شاء الله تعالى. அதாவது நாம தேடிக்கொள்ளக்கூடிய அந்த நற்குணங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, நாம தேடிக்கொள்ளக்கூடிய நற்குணங்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் சில மக்களுக்கு அந்த நற்குணங்கள் இயற்கையாக அவர்களுடைய சுபாவத்திலேயே அந்த நற்குணங்கள் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். சிலர் அந்த நற்குணங்களை தேடிக்கொள்ளலாம், சிலருக்கு அந்த நற்குணங்கள் இயல்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க,
சில காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள், முஷ்ரிக்குகள், அவர்களை பார்த்தீர்கள் என்றால் உண்மையை பேசுவாங்க, நேர்மையாக இருப்பார்கள், வாக்கு தவற மாட்டார்கள். அதே நேரத்தில் சில முஸ்லிம்களை பார்த்தால் பேசுவதெல்லாம் பொய், செய்கிறதெல்லாம் ஏமாற்று வேலை. என்ன விஷயம் இங்கே? இந்த முஸ்லிமுக்கு நற்குணங்கள் சொல்லப்பட்டும் அந்த நற்குணங்களை அவன் தேடிக்கொள்ளவில்லை. ஒரு நிராகரிப்பாளனாக, முஷ்ரிக்காக இருந்தும் அவனுக்கு இந்த விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்கள், இறைவனுக்கு பிரியமான விஷயங்கள் என்பது அவனுக்கு தெரியாமல் இருந்தும் அவனுடைய சுபாவத்தால் அவன் இந்த நற்குணங்களை நேசித்து தனக்குள் அந்த நற்குணங்களை பேணிக்கொள்கிறான். ஸோ அதனால் இப்போ சொல்லப்பட்ட இந்த தேடிக்கொள்ளக்கூடிய நற்குணங்களில் சில குணங்கள் இயற்கையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். புரியுதுங்களா? சிலருக்கு, எல்லாருக்கும் அப்படி வாய்க்கிறது கிடையாது, சிலருக்கு. ஆக என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அடுத்து இமாம் அவர்கள் எந்த ஒரு நற்குணங்களாக இருந்தாலும் சரி, நம்ம தேடிக்கொள்ளக்கூடிய நற்குணங்களாக இருந்தாலும் சரி, அந்த தேடிக்கொள்ளக்கூடிய நற்குணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வருவதற்கு அங்கே இயற்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நற்குணங்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய, அந்த நற்குணங்களை உறிஞ்சி கொள்ளக்கூடிய இயற்கையை வைத்திருக்கணும். எப்படி? ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, தண்ணி இருக்கிற இடத்துல அதை கொண்டு போய் வச்சுக்கினா தண்ணியை உரியுது. அந்த மாதிரியான உறிஞ்சக்கூடிய உள்ளங்கள் இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் அந்த ஒரு தேடல் இருக்க வேண்டும். அது இயற்கையாகவே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படும். சிலருக்கு பாருங்கள், ஒரே ஒரு தடவை உபதேசம் செய்வீங்க, உடனே அதை எடுத்துக்கொள்வாங்க. சிலருக்கு வாழ்நாளெல்லாம் உபதேசம் செய்து கொண்டே இருப்பீங்க, ஆனால் அவர்கள் அதை எடுக்கவே மாட்டார்கள். நற்குணங்கள் என்று தெரியும், அதனுடைய சிறப்பு தெரியும், அதற்கு எதிரான கெட்ட குணத்தினுடைய தீமை தண்டனை தெரியும், இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் அந்த நற்குணத்தை எடுக்கவே மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய அந்த சுபாவத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மை கெட்டு போயிருக்கிறது. அதை மாற்றாத வரைக்கும் கண்டிப்பாக எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்போ யாருடைய உள்ளத்தில் அந்த நல்ல சுபாவம் இருக்கின்றதோ அவர்கள் உடனடியாக அந்த நற்குணங்களை தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக, வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, அடுத்து என்ன சொல்கிறார்கள் என்றால், இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். வதகூனு ஹாதிஹில் அஹ்லாகு துன்யவியதன் இதா லம் யுரத் பிஹா வஜ்ஹுல்லாஹி தஆலா. சற்று முன்பு வரை, அதாவது இங்கிருந்து பாருங்க, மினத்தீனி வல் இல்மி என்பதிலிருந்து வஹுஸ்னுல் அதபி, சரி, வஹுஸ்னில் அதபி வல் முஆஷரா, இதுவரைக்கும் என்னென்ன நற்குணங்கள் சொல்லப்பட்டதோ இந்த நற்குணங்கள் ஆகிரத்துடைய நற்குணங்கள் தான். ஆனாலும் சில நேரங்களில் இது துன்யாவுடைய குணங்களாகவும் ஆகிவிடும். எப்போது சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு மனிதன் இந்த நற்குணங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடாமல், மறுமையின் நற்பேறுகளை, மறுமையினுடைய வெற்றியை, மறுமையினுடைய தரஜாவை நாடாமல் உலகத்தினுடைய பேர் புகழை நாடுவானே ஆனால், அப்போ இந்த குணங்கள் எல்லாம் ஆகிரத்துடைய குணங்கள் அல்ல. இவனை பொறுத்தவரை அவனுக்கு அது துன்யாவுடைய குணங்கள். இப்போ ஒரு மனிதன் நிறைய காசு செலவு பண்ணுறான், அவனுக்கு நோக்கம் இதன் மூலமாக மறுமை என்பது அல்ல. அவனுக்கு நோக்கம் என்ன? மக்கள் என்ன புகழணும், மக்களிடத்தில் நல்ல பேர் வாங்கணும். ஒருத்தர் ரொம்ப அடக்கமாக இருக்கிறார், ஏன்? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், மார்க்கம் வரவேற்று இருக்கக்கூடிய குணம் என்பதற்காக அல்ல, மக்கள் என்னை பற்றி பேசுவதற்காக. ஒருத்தர் பணிவாக இருக்கிறார், எதற்காக? மக்கள் தன்னை பற்றி புகழ்வதற்காக வேண்டி. இப்படி, அல்லது மக்களுடைய உள்ளங்களை சம்பாதிப்பதற்காக வேண்டி, அதன் மூலமாக பதவியையோ அல்லது மக்களுக்கு மத்தியிலே ஒரு தகுதியையோ அடைவதற்காக வேண்டி. ஆக அல்லாஹுடைய திருமுகம் நாடப்படவில்லை என்றால் இப்போது நாம் சொல்லப்பட்ட இந்த நற்குணங்களும், இந்த நற்குணங்களுக்குள் இருக்கக்கூடிய நற்குணங்களும் மறுமை சார்ந்த குணங்களாக இருக்காது, உலகம் சார்ந்த குணங்களாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இருந்தாலும் இந்த குணங்கள் எல்லாம் வலக்கின்னஹா குல்லஹா மஹாசினு வ ஃபதாயிலு பித்திஃபாகி அஸ்ஹாபில் உகூலி ஸலீமதி வ இன் இக்தலஃபு ஃபீ மூஜபி ஹுஸ்னிஹா வ தஃதீலிஹா. ஆனால் எது எப்படியோ, ஒரு மனிதன் அவன் எதை நாடி இந்த நற்குணத்தை பின்பற்றுகிறான் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு மனிதன் எதை நாடி பணிவாக இருக்கிறான், எதற்காக வேண்டி இவ்வளவு தர்மம் செய்கிறான், எதற்காக வேண்டி அவன் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. அது அவனுடைய உள்ளம் சம்பந்தப்பட்டது. சரிங்களா? அது அல்லாஹு தஆலா முடிவு செய்யக்கூடிய ஒன்று. பொதுவாக நியத்துக்கு அப்பாற்பட்டு பார்ப்போமேயானால் எல்லா மக்களும், எல்லா மதத்தினுடைய மக்களும், எல்லா கொள்கையினுடைய மக்களும், அதே போல் நல்ல புத்தி உள்ள எல்லா மக்களுமே
இதில் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்கள். இவையெல்லாம் நற்குணங்கள், இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு சிறப்பை, மேன்மையை, கண்ணியத்தை தரக்கூடிய நல்லொழுக்கங்கள், நல்ல குணங்கள் என்பதில் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு எதில் என்று சொன்னால், இந்த நற்குணங்கள் ஏன் அழகானவை, ஏன் நற்குணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதனுடைய காரணத்தில் வேண்டுமானால் கருத்து வேற்றுமை இருக்கலாம். இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொல்லுவோம்? முஸ்லிம்களாகிய நாம், மூமின்களாகிய நாம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களாகிய நாம் என்ன சொல்லுவோம்? எங்கள் ரப்புக்கு இந்த குணம் பிடிக்கும், எங்கள் ரப்பு இந்த குணத்தை எங்களுக்கு ஏவி இருக்கிறான், அதனால் நாங்கள் இந்த குணத்தை கடைபிடிக்கிறோம். புரியுதா? மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மறுமை என்றால் என்னவென்று தெரியாது, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நற்குணத்தை செய்தால் இதனால் நமக்கு இந்த ரிசல்ட், அதனால் இது நற்குணம், இதுக்கு எதிரான ஒரு குணம் ஏன் கெட்ட குணம், அதை செய்தால் இந்த பாதிப்பு, அதனால் இது கெட்ட குணம் என்று அவர்கள் முடிவு செய்வார்கள். உதாரணத்துக்கு ஒரு முஸ்லிம் மது குடிக்காமல் இருக்கிறான், ஒரு முஸ்லிம் மது குடிக்காமல் இருக்கிறான், ஒரு முஸ்லிம் அல்லாதவனும் மது குடிக்காமல் இருக்கிறான். எத்தனையோ முஸ்லிம் அல்லாதவர்கள் மது குடிப்பதில்லை. வித்தியாசம் என்ன? ஒரு முஸ்லிம் மது குடிக்காமல் இருப்பதால் அவனுக்கு கூலி உண்டு, ஒரு முஸ்லிம் அல்லாதவன் மது குடிக்காமல் இருப்பதால் அவனுக்கு கூலி எதுவுமே கிடையாது. ஏன் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் ஏன் மது குடிப்பதில்லை என்று சொன்னால், அதனால் வாய் நாற்றம் அடிக்கிறது, கல்லீரல் கெட்டு போகிறது என்பதனால் அல்ல. அது ரெண்டாவது விஷயம்தான். எங்க ரப்பு ஹராமாக்கி இருக்கிறான், எங்க ரப்பு இதை தடுத்திருக்கிறான், எங்க மார்க்கம் இதை ஹராம் என்று சொல்கிறது, இதற்கு மறுமையில் தண்டனை உண்டு, அதனால நான் இதை விட்டு விலகி இருக்கிறேன். புரியுதா? இதே இது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் ஏங்க மது குடிக்கிறது இல்லை, என்னங்க அது எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒன்று, உடலுக்கு தீங்கான ஒன்று, கெடுதியான ஒன்று, அதனால் மனுஷன் எவ்வளவு கேவலப்படுறான் என்று அவன் விளக்க சொல்லுவான். புரியுதுங்களா? இதுதான் வித்தியாசம். அதே போல் கெட்ட செயல் இருக்கிறது, நாம் அந்த கெட்ட செயலை விட்டு விலகி இருப்பதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன? இது நம்முடைய மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இதனால் நோய் வரும், இதனால் சமூக சீர்கேடுகள் வரும், இது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம். ஆக நற்குணம் என்பதில் சமுதாய மக்கள் எல்லோரும், நல்ல புத்தி உள்ளவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அது ஏன் நற்குணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதில் வேண்டுமானால் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கலாம். நாம் அது அல்லாஹ்வுடைய வஹீயிலே சொல்லப்பட்டது, எங்களுடைய ரப்புக்கு பிடித்தமான குணம் என்ற அடிப்படையில் நாம் அதை நமக்குள் கொண்டு வருவோம். மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் உலக காரணங்களை அவர்கள் முன்வைப்பார்கள். சரி, அப்போ இந்த பாடத்தினுடைய அறிமுகம் இதோடு நிறைவாகிறது. என்ன அறிமுகம் கொடுத்தாங்க? குணங்களில் 2 வகையான குணங்கள் இருக்கின்றன. ஒன்று உடல் சார்ந்த இயற்கையாக இயல்பாக கொடுக்கப்படக்கூடிய அந்த அமைப்புகள், அழகு, உடலுடைய அமைப்பு, வசீகரம், கவர்ச்சி, தன்மை எல்லாமே. இரண்டாவது மனிதனாக தேடிக்கொள்ளக்கூடிய, மறுமையில் அதனால் நற்பேறு கிடைக்கக்கூடிய நற்குணங்கள், நல்லொழுக்கங்கள், நல்ல பண்புகள், உயர்ந்த பழக்க வழக்கங்கள். இந்த ரெண்டையும் நீங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி மிக சிறப்பான முறையில் இருந்தது. இதுதான் நம்முடைய மைய கருத்து. கொஞ்சம் நல்லா கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர், அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ஃபஸ்லுன் ஃபி இஜ்திமாஇ ஹிஸாலில் ஜலாலி வல் கமாலி ஃபி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில், நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் கண்ணியம் மிக்க குணங்களும், அழகுடைய பரிபூர்ணத்துவத்தினுடைய குணங்களும் தன்மைகளும் ஒன்று சேர்ந்து முழுமை அடைந்திருந்தன. அதாவது ஒரு மனிதனை அழகுபடுத்தக்கூடிய குணங்களும், ஒரு மனிதனை கம்பீரமிக்க மதிப்பு மிக்கவனாக ஆக்கக்கூடிய பண்புகளும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முழுமையாக ஒன்று சேர்ந்து இருந்தன. அது குறித்து தான் இந்த பிரிவில் நாம் பேச போகிறோம் என்று இமாம் சொல்கிறார்கள். கவனிங்க. இதா கானத் ஹிசாலுல் கமாலி வல் ஜலாலி மா தகர்னாஹு ووجدنا الواحد منا يشرف بواحدة منها أو اثنتين إن اتفقت له في كل عصر
இம்மா மின் நஸபின் அவ் ஜமாலின் அவ் குவத்தின் அவ் இல்மின் அவ் ஹில்மின் அவ் ஷஜாஅத்தின் அவ் சமாஹத்தின் حتى يعظم قدره ويضرب باسمه الأمثال ويتقرر له بالوصف بذلك في القلوب أثرة وعظمة وهو منذ عصور خوال رمم بوال. அல்லாஹுமே யஸ்ஸிர். எவ்வளவு ஆழமாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க பாருங்க. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நான் சொல்லுக்கு சொல்ல அர்த்தத்தை சொல்கிறத விட அதுக்கு முன்னாடி இதனுடைய கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதனை அவனுடைய மனித தன்மையிலும் அவனுடைய கண்ணியத்திலும் நிறைவு செய்யக்கூடிய இந்த நற்பண்புகள், இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிற உதாரணத்துக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த நற்பண்புகள், இந்த நற்பண்புகளில் ஒரே ஒரு குணம், எத்தனை குணம்? ஒரே ஒரு குணம் அல்லது 2 குணம் நம்மில் யாராவது ஒருவரிடத்திலே இருக்குமே ஆனால், நம்மில் யாராவது ஒருவரிடத்திலே இருக்குமே ஆனால், உதாரணம் சொல்கிறார் அந்த நற்குணத்துக்கு, உயர்ந்த வம்சம் அல்லது அழகு அல்லது அதாவது எதிரிகளை சாய்க்கக்கூடிய அந்த பவர், உடல் வலிமை, வீரம், அதே போல் கல்வி, அதே போல் சகிப்புத்தன்மை, தன்னடக்கம், அதே போல் பெருந்தன்மை, இப்படி ஏதாவது ஒரு குணம் நம்ம இடத்துல ஒரு குணமோ 2 குணமோ, புரியுதா, ஏதோ ஒரு வகையில் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த குணமுடையவர் எவ்வளவு தூரமான காலத்தில் வாழ்ந்திருந்தாலும், நமக்கு முன்னாடி அவர் இறந்து போய் எவ்வளவு காலங்கள், ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட இன்று வரை அவருடைய மதிப்பை, அவருடைய சிறப்பை, அவருடைய மேன்மையை பற்றி மக்கள் போற்றி கொண்டே இருக்கிறார்களா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி, அதாவது வரலாற்றில் பேசப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தத்துவ அறிஞர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அதே போல் வீரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, கொடைத்தன்மையில் எடுத்துக்கொள்ளுங்க. இன்று வரைக்கும் உலக மக்களெல்லாம் ஹாத்திமு தாயை பற்றி பேசுவாங்க. இவர் பெரிய ஹாத்திம் தாயி அப்படிம்பாங்க. என்ன? அவருடைய கொடைத்தன்மை. அதே போல் இவர் பெரிய அன்தரா, எதை கொண்டு? அவருடைய வீரத்தை கொண்டு. இப்படியாக உலகத்திலே இந்த தன்மைகள் ஒரே ஒரு தன்மை. ஹாத்திம் தாய் எதை கொண்டு புகழப்படுறாரு? அவருடைய கொடைத்தன்மையை கொண்டு. அன்தரா போன்ற வீரர்கள், மாதி கர்ப், எதை கொண்டு புகழப்படுகிறார்? அவருடைய வீரத்தை கொண்டு. இது எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய அரபி வரலாறு சொல்கிறேன். உங்களுக்கு ஆங்கில வரலாறுல, அது போக உலக வரலாறுல நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தத்துவ அறிஞர்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், அதே போல் நிறைய இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அழகுல கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு தன்மை, ஏதாவது ஒரு தன்மையோ 2 தன்மையோ ஒருவரிடத்திலே வந்து விடுமே ஆனால், காலம் காலமாக அவரை வரலாற்றிலே பேசப்படுகிறது, அவரை உதாரணமாக கூறப்படுகிறது, அவரை பற்றிய மதிப்பு, மரியாதை, மகத்துவம் மனிதர்களுடைய உள்ளத்திலே தங்கிவிடுகிறது. அவர் எவ்வளவு தூரமான காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தாலும் சரியே. இப்போ தத்துவ அறிஞர் அரிஸ்டாட்டாலிஸே, அவர் பேர் அரிஸ்தோம்பாங்க அரபியில், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், இன்று வரைக்கும் அவரை பற்றி தத்துவ ஞானிகள் பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போ ஏதோ ஒரே ஒரு குணம் அல்லது 2 குணம், அதுவும் முழுசாக கூட கிடையாது, கொஞ்சம் அதிகமாக, மற்றவர்களை விட அதிகமாக கிடைத்ததுனால ஒருவர் போற்றப்படுகிறார், புகழப்படுகிறார். வரலாற்றில் நீண்ட 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 காலங்களுக்கெல்லாம் அவர் நினைவு கூறப்பட்டு வருகிறார். அவரை பற்றிய மதிப்பு, மரியாதை மக்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது என்று சொன்னால், இப்போ கேட்குறாங்க பாருங்க இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, فما ظنك بعظيم قدر من اجتمعت فيه كل الخصال إلى ما لا يأخذه عد ولا يعبر عنه مقال ولا ينال بكسب ولا حيلة إلا بتخصيص الكبير المتعالي من فضيلة النبوة. அப்படியே கொண்டு போகிறாங்க. சொல்கிறாங்க, ஒரு குணம் ஒருத்தனுக்கு கிடைச்சாலே இவ்வளவு பேர் புகழ் வரலாறுகளில் கிடைத்து கொண்டிருக்கிறதே, எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும். அட மனிதனே, நீ சிந்தித்து பார்த்தாயா? நீ புரிந்தாயா? உன்னுடைய நினைப்பு தான் என்ன? யாரிடத்திலே இந்த நற்குணங்களெல்லாம், யாரிடத்திலே இந்த நற்குணங்களெல்லாம் எண்ண முடியாத அளவுக்கு, வார்த்தைகளால், வாக்கியங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு
எல்லா நற்குணங்களும் ஒருவரிடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டால் அவருடைய மகத்தான மதிப்பை நீ என்னவென்று முடிவு செய்ய முடியும். யாரை பற்றி சொல்றாங்க? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். என்ன கேட்குறாங்க? ஃபமா வன்னுக பிஅதீமி கத்ரி மன் இஜ்தமஅத் ஃபீஹி குல்லுல் ஹிஸால் இலா மா லா யஅஹுதுஹு அத்ன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகிய குணத்தை எண்ணிக்கையால் என்ன முடியுமா? வலா யுஅப்பிரு அன்ஹு மகாலுன், ஒரு கட்டுரையில் அதை எழுதிவிட முடியுமா? வலா யுனாலு பிக்க. சரி, அந்த நற்குணங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நற்குணங்கள்? நாம் என்னதான் தலைகீழ நின்னாலும் சரி, அந்த நற்குணத்திலிருந்து சிலவற்றை தான், அந்த சிலவற்றில் சிலதைத்தான் நமக்குள் கொண்டு வர முடியுமே தவிர முழுமையாக கொண்டு வர முடியாது. நாமும் பொறுமையாக இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணும் பொழுதே ஃபெயில் ஆகிரும். நானும் கோபமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்போ கோபமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அங்கேயே ஃபெயில் ஆகிரும் இல்லையா? ஒருத்தர் நினைக்கிறான் பொய்யே பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வருவான். வந்த உடனேயே முதல்ல பேசுகிறது எதுவாக இருக்கும்? பொய்யாக தான் இருக்கும். இருக்கா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, இனிமே நான் வாக்கே தவற மாட்டேன், உங்களுக்கு கொடுத்த வாக்கு கரெக்டாக நிறைவேற்றிடுவேன், நான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே சொல்லி முடித்ததுக்கு பிறகு மாறு செஞ்சுருவாங்க. சில பேர் மனைவிட்ட இனிமே உன்ட்ட சண்டையே போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சண்டை போட்டுருவாங்க. பிள்ளைங்களை அடிக்கவே மாட்டேன் திட்டவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திட்டிடுவாங்க. ஸோ இதுதான் நம்முடைய நிலைமை இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நஃப்ஸை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய நஃப்ஸை செல்லம் கொடுத்து 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 தட்டி கொடுத்து நம்ம நஃப்ஸை அந்த அளவு பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஏன்னா பிறருடைய குறையை நம்ம திட்டுற அளவுக்கு நம்முடைய குறையினால நம்மளை திட்டிக்கிறோமா? கிடையாது. அதனால நம்ம நஃப்ஸ் இருக்குது ராஜா விட்டு புல்ல மாதிரி, ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, செல்லம் கொடுத்து தாஜா கொடுத்து நம்ம பட்டு பஞ்சு மெத்தையில் பட்டு துணியில் படுக்க வச்சு போத்தி வச்சிருக்கிறோம். அதை என்னைக்கு செருப்பால் அடிக்கிறோமோ, அதை என்னைக்கு சாட்டையால் அடிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த நஃப்ஸ் நம்ம சொல்றதை கேட்கும். இல்லைன்னா அது சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் இமாம் அவர்கள், அதாவது மனித முயற்சியாலோ மனித தந்திரங்களின் காரணமாகவோ மனித அறிவினாலோ மனித திறமையினாலோ இந்த குணங்களை எல்லாம் நமக்குள் கொண்டு வர முடியாது. இல்லா பி தக்ஸீஸில் கபீரில் முத்தஆல், மிக பெரியவனாகிய மிக உயர்ந்தவனாகிய அல்லாஹு தஆலா அந்த தன்மைகளை கொண்டு ஒருவரை விசேஷமாக சிறப்பிக்கவில்லை என்றால், அல்லாஹு தஆலா விசேஷமாக ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்காக அவன் இந்த கண்ணியமான உயர்வான மதிப்புமிக்க தன்மைகளை கொண்டு விசேஷப்படுத்தவில்லை என்றால் யாருமே இந்த தன்மைகளை தனக்குள் கொண்டு வர முடியாது என்று இருக்கும்பொழுது, இந்த தன்மைகளெல்லாம் ஒரு மனிதரிடத்திலே முழுமையாக நிறைவாக ஆகிவிட்டன என்றால் அந்த தன்மைகளை நம்முடைய கட்டுரைகளால் சொல்லி முடிக்க முடியாது, நம்முடைய புத்தகங்களில் எழுதி முடிக்க முடியாது, நம்முடைய எண்ணிக்கையால் எண்ணி முடிக்க முடியாது என்றால் அந்த நபியை பற்றி, அந்த மகத்தான ரசூலை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலாவை நம்ம புகழ்றோமா இல்லையா? அல்லாஹ் லா நுஸ்னி ஸனாஅன் அலைக் அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக் லா நுஹ்ஸி ஸனாஅன் அலைக். யா அல்லாஹ், உன்னை நாங்கள் புகழ முடியாது. உன்னை நீ எப்படி புகழ்ந்தாயோ அப்படி நீ இருக்கிறாய். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலும் நாம் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் எந்த அளவு கண்ணியப்படுத்தினானோ, நாம் எந்த அளவு அல்லாஹுடைய தூதரை கண்ணியப்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த அளவு நம்மால் மதிக்க முடியாது. நாம் பலவீனமானவர்கள். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்திய தகுதியிலே, அல்லாஹ் அவர்களை மகத்துவப்படுத்திய தகுதியிலே அவர்கள் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய புகழ் தான் நபிக்கு பொருத்தமானதை தவிர நம்முடைய வார்த்தைகள் கண்டிப்பாக ஒரு குறைவு இருக்கும். அது அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு விளக்கமாக இருந்தாலே தவிர. புரியுதுங்களா? நம்முடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பை சொல்லி முடிக்கவே முடியாது. விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிட்டான் பாருங்க, வரஃபஅனா லக திக்ரக். முடிச்சு எப்படி? வரஃபஅனா லக திக்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظஹரக். சூரா அலம் நஷ்ரஹுடைய தஃப்சீர் உங்களுக்கு பதிவில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல் சூரா வர்துஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை மதிப்பை தெரிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த 2 சூராவுடைய தஃப்சீரை இன்ஷா அல்லாஹ் படிங்க. ரப்பி ஸித்னி இல்மா. அடுத்து இமாம் அவர்கள் இப்போ சொல்கிறாங்க, இந்த நற்குணங்கள் என்றால்
நற்குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தன, சிறப்புகள், மேன்மைகள், தகுதிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிலே ஒட்டுமொத்தமாக ஒருமித்து விட்டன என்று சொன்னார்கள் அல்லவா? அது என்னென்னங்கிறத ஒரு சின்ன பட்டியல் சுருக்கமாக, எப்படி ஒரு சின்ன பட்டியல் சுருக்கமாக கொண்டு வர்றாங்க. அந்த ஒவ்வொன்றுக்கு கீழே எத்தனையோ போகும், அது தனி. அது என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, கவனிங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம இன்னைக்கு முடிக்கணும், சீக்கிரமாக பார்ப்போம். மின் ஃபதீலத்தின் நுபுவத்தி வர் ரிசாலா, அல்லாஹு தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஆக்கி சிறப்பித்தான், ரசூலாக ஆக்கி சிறப்பித்தான். வல் குல்லத்தி வல் மஹப்பத்தி, அவர்களை தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்கி சிறப்பித்தான். தன்னுடைய மஹப்பத், அன்பை கொண்டு அவர்களை அல்லாஹ் சிறப்பித்தான். வல் இஸ்திஃபா, அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கு மத்தியிலே விசேஷமாக உலுல் அஸ்மிலே தேர்ந்தெடுத்து, பிறகு உலுல் அஸ்மிலிருந்து அவர்களை முதல் தகுதி உள்ளவராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வல் இஸ்ரா, அவர்களை அல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா அழைத்து சென்றான். வர் ருயா, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை, அதாவது ரெண்டு அறிவிப்பு, ஒன்று ஒரு சில சஹாபியுடைய அறிவிப்பின்படி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது எல்லா சஹாபாக்களுடைய அறிவிப்பின்படி பார்ப்போமேனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை உள்ளத்தால் பார்த்தார்கள். புரியுதுங்களா? கண்ணால் பார்த்ததில் இஃப்திலாஃப் இருக்குது, ஆனால் பெரும்பாலான சஹாபாக்கள் கண்ணால் பார்க்கவில்லை என்பதில் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை விட்டுருவோம். உள்ளத்தால் பார்த்ததில் மாற்று கருத்து கிடையாது, அது சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கு. அடுத்து வல் குர்பு, அல்லாஹு தாலாவுக்கும் ரசூலுல்லாவுக்கும் இடையில உள்ள நெருக்கம். வத்துனு, ரொம்ப சமீபமாக ஆகிவிட்டார்கள். வல் வஹி, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வஹி. வஷ்ஷஃபாஅ, சிபாரிசுரிய தகுதி. வல் வசீலா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியமான இடத்துல ரசூலுல்லாவை கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த இடம் வேற யாருக்கு தகுதியானதல்ல, அந்த இடத்துக்கு என்ன அல் வசீலா என்று சொல்லப்படும். அதான் சொல்லி முடிக்கப்பட்டா நீங்க ரசூலுல்லாவுக்காக வேண்டி வசீலாவை கேளுங்கள், சொல்றோமா இல்லையா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா, சரியா? வத்தரஜத்தர் ரஃபீஅ வமகாமம் மஹ்மூதா அல்லதி வஅத்தஹ் இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். அடுத்து வல் ஃபதீலா, சிறப்புகள். வத்தரஜத்தர் ரஃபீஅ, உயர்வான தகுதிகள். வல் மகாமில் மஹ்மூத், நாளை அஸா யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே வைக்கக்கூடிய அந்த உயர்வான புகழப்பட்ட ஒரு ஸ்தானம். வல் புராக், புராக் என்ற வாகனம். வல் மிஅராஜ், வானலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த பாதை. வல் பஅஸி இலல் அஹ்மரி வல் அஸ்வத், சிவந்த மனிதர், கருப்பு மனிதர், வெள்ளையர், கருப்பர் என எல்லா மக்களுக்கும் அவர்கள் அனுப்பப்பட்டது. வஸ்ஸலாத்தி பில் அம்பியா, எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் தொழ வைத்தது. வஷ்ஷஹாதத்தி பைனல் அம்பியாஇ வல் உம்மம், நாளை மறுமை நாளில் எல்லா நபிமார்களுக்கும் எல்லா உம்மத்துகளுக்கும் அவர்கள் தான் முதல் சாட்சியாளராக இருப்பார்கள். வசியாதத்தி வலதி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் எல்லாருக்கும் இவங்க தான் தலைவர். வலிவா இல் ஹம்தி, நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்கள் எல்லாம் அடையாளம் கண்டுகொள்வதற்காக அவர்களுடைய கையிலே லிவாவுல் ஹம்த் என்ற ஒரு பெரிய மகத்தான கண்ணியமிக்க கொடியை கொடுப்பான். அந்த கொடியை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை உலக மக்கள் எல்லாம் அடையாளம் கண்டுகொள்வார்கள். அது ஒரு பெரிய தரஜாவுடைய கொடி. வல் பிஷாரத்தி வன் நிதாரத்தி, மக்களை எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய தகுதி. வல் மக்கானத்து இந்ததில் அர்ஷி, அர்ஷுடைய இறைவனிடத்திலே அவர்களுக்கு உண்டான தகுதி. வத்தாஅ, அவர்களுக்கு நாம் முற்றிலுமாக கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த தகுதி. வல் வத்தாஅத்தி சம்ம வல் அமானா, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பத்தகுந்த தன்மை. எந்த ஒரு தூது செய்தியிலும் அவர்கள் மோசம் செய்யவில்லை, மக்களுடைய நம்பிக்கையில் மோசம் செய்யவில்லை. அப்பேற்பட்ட ஒரு அமானத். அதே போல வஹீனுடைய அமானத். வல் ஹிதாயா, மக்களுக்கு நேர்வழி காட்டியது. வரஹ்மத்தில் அலமீன், உலக மக்களுக்கெல்லாம் கருணையாளராக இருந்தது. வயிஅத்தாயிர் ரிதா, அல்லாஹ்வுடைய தூதர் எதை விரும்பினார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டான். வஸ்ஸுல், அல்லாஹ்வுடைய தூதர் எதை கேட்டார்களோ அதையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். வல் கௌசர், ஏராளமான நன்மைகளையும் கௌசர் நீர் தடாகத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். வஸ்ஸிமாஇல் கௌல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் எதை பேசினாலும் அல்லாஹு தஆலா அதை செவியுற்று ஏற்றுக்கொள்வான். வைத்திமாமின் நிஅமா, அல்லாஹு தஆலா தன்னுடைய நிஅமத்தை எல்லாம் ரசூலுல்லாஹின் மீது முழுமைப்படுத்துவான். வல் அஃபு அம்மா தகத்தம வமா தஅக்கர், ரசூலுல்லாஹுடைய முன்பின் பாவங்கள் பழைய புதிய எல்லா தவறுகளையும் அல்லாஹ் முற்றிலுமாக மன்னித்து விட்டான். வஷரஹி சதர், அவருடைய நெஞ்சங்களை அல்லாஹு தஆலா விரிவாக்கினான். முழு குர்ஆனையும் அதனுடைய தத்துவங்களையும் உலக மக்களுக்கெல்லாம் இலகுவாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு
இன்று உலக மக்கள் எல்லாம் தத்துவங்களை தேடுவதற்கான மிகப்பெரிய ஒரு பெரிய ஓஷன், பெரிய சமுத்திரமாக இருக்கக்கூடிய ஹதீஸுகளை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஞானத்தை கொண்டு அவர்களுடைய உள்ளங்களை விரிவாக்கினான். வவதுஇல் வஸர், அவருடைய எல்லா சுமைகளும் எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கிவிட்டான். முந்திய உம்மத்திற்கு இருந்த சுமைகள், அதே போல இந்த தாவாவுடைய பணிகளை செய்யக்கூடிய சுமைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்தான். வரஃபிஇல் ذிக்ர், அவர்களுடைய புகழை அல்லாஹ் உயர்த்தினான். வஇஸ்ஸத்தின் நஸ்ர், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த உதவி எத்தகைய மகத்தான உதவி, அந்த உதவியை யாராலும் மிகைக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய தோழருமோ குறைவான எண்ணிக்கை, ஆயுதங்களோ குறைவு. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த, ஆயுதங்களில் மிக அதிகமாகவும் வலிமையாகவும் இருந்த எவ்வளவு பெரிய பெரிய அரசர்களையும் அந்த அவர்களுடைய ஆட்சிகளையும் அவர்களுடைய இராணுவங்களையும் தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு மகத்தான வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். வனுசூலி சக்கீனா, உலகத்தில் எவ்வளவுதான் பெரிய குழப்பங்கள், எவ்வளவுதான் பெரிய ஆபத்துகள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சக்கீனா என்ற அமைதியை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். வத்தஈத் பில் மலாயிகா, மலக்குகளை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை பலப்படுத்தினான். வஈதாயில் ஹிக்மத்தி வல் கிதாப், வேதத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய வேதங்களுடைய கல்வியும் அல்லாஹ் கொடுத்தான், குர்ஆனுடைய கல்வியை அல்லாஹ் கொடுத்தான். இந்த குர்ஆனுடைய கல்வியின் விளக்கமாகிய ஞானமாகிய சுன்னாவையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். வஸ்ஸபிஇல் மசானி, எந்த நபிக்கும் கொடுக்காத திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 மகத்தான வசனங்களை அல்லாஹ் கொடுத்தான். வல் குர்ஆனில் அஸீம், மகத்தான குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தான். வ தஸ்கியத்தில் உம்மத்தி, இந்த உம்மத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த தகுதியை அல்லாஹ் கொடுத்தான். எந்த நபியும் அவர்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய உம்மத்தை முழுமையாக சுத்தப்படுத்தலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபா சமுதாயத்தை முழுமையாக தஸ்கியா செய்து அந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்ற அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று அவர்கள் இறந்தார்கள். இது எவ்வளவு பெரிய மகத்தான சிறப்பு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய பலவீனம் பாருங்க, குர்ஆன் ஹதீஸ் நமக்கு இருக்குது, இதை கொண்டு நாமும் உருவாகலை, ஒருவரையும் நம்மளால் உருவாக்க முடியல. அப்படி உருவாக்கினாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தான், எல்லா விஷயத்திலும் முழுமை பெற்ற சரியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தை பரிசுத்தமாக இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டுமோ, ஒரு வழிகாட்டி எப்படி இருக்க வேண்டுமோ அத்தகைய மகத்தான தகுதி. வத்துஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது. வ ஸலாத்தில்லாஹி வல் மலாயிகத்தி, அல்லாஹ்வுடைய மலக்குகளும் அல்லாஹும் அந்த நபியின் மீது ஸலவாத் அருள் செய்வது, அருளுக்காக துஆ செய்வது. வல் ஹுக்மி பைனன் நாஸி பிமா அராஹுல்லாஹ், மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்த வேதத்தை கொண்டு தீர்ப்பளித்தது. வவதுஇல் இஸ்ரி வல் அக்லாலி அன்ஹும், முந்திய உம்மத்தின் மீது இருந்த சுமைகள், சட்ட விலங்குகளை எல்லாம், சட்ட சடங்குகளை எல்லாம், சிரமமான சட்டங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த நபியை கொண்டு முற்றிலுமாக அகற்றிவிட்டான். வல் கஸமி பிஸ்மிஹி, இந்த நபியினுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். வ இஜாபத்தி தஅவத்திஹி, இந்த நபியினுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ வாழ்நாளில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதை தவிர மற்ற எல்லா துஆக்களையும் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கீகரித்து விட்டான். அதுலேயும் அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை வச்சான். அந்த ஒரே ஒரு துஆ அங்கீகரிக்கப்படாததில் அதை இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா கஃபாராவாக, பாவ மன்னிப்பாக ஆக்கிவிட்டான். வ தக்லீமில் ஜமாதாத்தி வல் உஜ்மி, கல்லுகள், அசையா பொருட்களும் அதுபோன்று வாய் பேச முடியாத உயிரினங்களையும் அல்லாஹு தஆலா பேச வைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்காக. வ இஹ்யாயில் மௌத்தா வ இஸ்மாஇ சும்மி, இறந்தவர்களை அல்லாஹு தஆலா உயிர்ப்பிக்க வைத்தான், செவிடர்களை அல்லாஹ் கேட்க வைத்தான். வ நபிஇல் மாஇ மின் பைனி அஸாபிஇஹி, அவர்களுடைய விரல்களுக்கு நடுவிலிருந்து தண்ணீரை அல்லாஹு தஆலா பீரிட்டு வரச் செய்தான். அந்த இறந்தவர்களை உயிர்ப்பித்தல் என்றால் எதை பற்றி சொல்லப்படுகிறது? பத்ரு போரில் அந்த கிணற்றிலே அதாவது கொல்லப்பட்டவர்கள் அந்த கிணற்றில் போட்டாங்க பாருங்க. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக அந்த குஃபார்களை அந்த நேரத்துக்கு அல்லாஹ் உயிர்ப்பித்தான். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் கேட்டார்கள். புரியுதுங்களா? இந்த இஹ்யாயில் மௌத்தா வ இஸ்மாஇ சும் என்பது இந்த ரெண்டையும் குறிக்கும். செத்து போனவன் செவிடா போயிடுவான், அவனுக்கு காது கேட்க முடியாது. அல்லாஹு தஆலா
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் கேட்க வைத்தான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், செத்து போனவங்கள்ட்ட பேசுகிறீங்களே, எதுவுமே கேட்க முடியாதவங்கள்ட்ட பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்வதை நீங்கள் கேட்பதை விட இவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் எனக்காக இவர்களை உயிர்ப்பித்தான். புரியுதுங்களா? அதே போல தக்தீரில் கலீல், உணவு கொஞ்சமாக தான் இருக்கும், 4 பேருக்குள்ள உணவு தான், 4000 பேர் சாப்பிட்டார்கள். 2 பேருக்குள்ள பால் தான் 70 பேர் குடித்தார்கள். தக்தீரில் கலீல், கொஞ்சத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதிகமாக்கி விட்டான். வன்ஷிகாக்கில் கமர், அவர்களுக்காக சந்திரன் பிளந்தது. வரத்தி ஷம்சி, அவர்களுடைய துஆவினால சூரியன் அதாவது மறைய இருந்ததை அல்லாஹு தஆலா தடுத்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, சூரியன் மறைய இருந்ததை அவர்களுக்காக அல்லாஹு தஆலா நிறுத்தினான். வ கல்பில் அயான், அல்லாஹு தஆலா எத்தனையோ உண்மைகளை அதாவது யதார்த்தங்களை அவர்களுக்காக மாற்றி கொடுத்தான். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 பேர் இருந்தாங்க. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறைவாக காட்டினா, 1000 பேர்னு தெரிஞ்சால் பயந்துருப்பாங்க. இவங்களை அல்லாஹு தஆலா பன்மடங்காக ஆக்கி காட்டினான். எப்பேற்பட்ட உதவிகள்! அதே போல வன்னஸ்ர் பிர்ருஅப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை கொண்டு கிளம்புகிறார்கள் என்றால், இவங்க கிளம்பும் பொழுது 1 மாச தூரத்தில் எதிரிகள் இருக்கும் பொழுதே எதிரிகளுக்கு ரசூலுல்லாவின் மீது பயம் ஏற்பட்டுவிடும், திகில் ஏற்பட்டுவிடும். வல்லித்லா அலல் கைபி, மறைவான விஷயங்களை அறிந்து கொள்வது. வல்லில் கமாம், மேகங்கள் நிழலிடுவது. தஸ்பீஹில் ஹஸா, அதுபோன்று கற்கள் தஸ்பீ செய்தது. இப்ராஹில் ஆலா, வலிகளை குணப்படுத்தியது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, யா ரசூலல்லாஹ், கண்ணு வலிக்குது, போக முடியாது போருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எச்சியை கொண்டு துஆ செஞ்சு தடவி விடுகிறார்கள், வலியே இல்லாதது போன்று ஆகி விடுகிறது. அந்த மாதிரி எவ்வளவு சம்பவங்கள் இருக்கின்றன. அதே போல வல் இஸ்மத்தி மினன் நாஸ், ஐயாபுல் ஜாஹிலியாலையும் சரி, அதுக்கு பின்னாடி சரி, அதாவது ஜாஹிலியா மக்கள், முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், யகூதிகள், இஸ்லாத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான். இப்படியாக இலா மா லா யஹ்வீஹி முஹ்தஃபிலுன் வலா யுஹீது பிஇல்மிஹி இல்லா மானிஹுஹு ذلك ومفضله به لا இலாஹ غيره இலா மா அஅத்த லஹு ஃபித் தாரில் ஆখিরাতি. வாங்க, ஆக இப்படியாக எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. ஒருத்தர் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தாலோ, ஆய்வு செய்ய ஆரம்பித்தாலோ, இவற்றையெல்லாம் ஒன்று சேர்க்க ஆரம்பித்தாலோ அவரால் ஒருபோதும் ஒன்று சேர்த்து முடித்து விட முடியாது, எழுதிவிட முடியாது. ஒரு புத்தகத்தில் ஆஹா நம்ம இதை எழுதிட்டோன்னு நினச்சி முடிப்பார், புத்தகத்தை முடிக்கலான்னு சொல்லிட்டு ஆஹா இதை விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோமே, அதை பற்றி பேசலையே, இதை பற்றி பேசலையே என்பதாக கடைசியில் அவர் வருத்தப்படுவாரே தவிர ரசூலுல்லாஹுவை புகழ வேண்டிய அளவுக்கு, அவர்களை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அளவுக்கு முழுமையாக ஒரு நூலில் நான் செய்துவிட்டேன் என்று இதுவரைக்கும் எந்த ஆசிரியரும் சொன்னதே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அடுத்து சொல்கிறார்கள், அவர்களுடைய அந்த சிறப்பை யாரும் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது, அந்த சிறப்பை அவர்களுக்கு கொடுத்தவனை தவிர. யாரு? அல்லாஹு தஆலா, லா இலாஹ கைருஹு, எவனை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லையோ அவனை தவிர ரசூலுல்லாஹுடைய சிறப்பை வேறு யாரும் சூழ்ந்து முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. இதை தவிரங்க இன்னும் ஆகிரத்தில் என்ன இருக்கு? அல்லாஹு அக்பர். இலா மா அஅத்த லஹு ஃபித் தாரில் ஆகிரா மின் மனாசிலில் கராமத்தி வ தரஜாத்தில் குதுஸி வ மராத்திபிஸ் ஸஆதத்தி வல் ஹுஸ்னா வ ஸியாதத்தி அல்லதி தகிஃபு தூனஹல் உகூல் வ யுஹாரு தூன அதானீஹல் வ யஹாரு தூன அதானீஹல் வஹும், அல்லது வ யுஹாரு. இது போக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மகத்தான கராமத், கண்ணியத்தினுடைய தகுதிகள், அந்த சொர்க்கத்தினுடைய உயர்ந்த பதவிகள், அதே போல தரஜாத்துல் குதுஸ், பரிசுத்தத்தினுடைய அந்த பதவிகள், நர்பாக்கியத்தின் பதவிகள், சொர்க்கத்தின் பதவிகள், இன்னும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்து வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா, இப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த நர்பாக்கியங்கள், இதெல்லாம் நம்முடைய அறிவால சிந்திக்க முடியுமாங்க? அறிவால இதுக்குள்ளாரையே போக முடியாது. இதெல்லாம் ஆகிரத்தில் உள்ளது. நம்முடைய அறிவை கொண்டு இதை சிந்திக்க ஆரம்பித்தா அதில் உள்ள ஒரு சின்னதை எடுத்து சிந்தித்தாலே நம்முடைய அறிவு திகைத்து குழம்பி போய் அப்படியே ஸ்டக்காகி நின்று போய்விடும். அப்பேற்பட்ட சிறப்புகள் எல்லாம் ஆகிரத்தில் இருக்கு. ஆக இதுவரைக்கும் நம்ம சொன்ன இந்த துனியாவுடைய சிறப்புகளும் அடுத்த ஆகிரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்புகளும் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்திருக்குமேனால் அவரை பற்றி நீ என்ன சொல்லி முடிக்க முடியும்? அவங்க தான் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? இது வெறும் முன்னுரை தாங்க. புரியுதா?
இதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி உள்ள பாடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால் முடிந்த அளவு நம்முடைய சக்திக்கு ஏற்ப நம்முடைய அறிவுக்கு ஏற்ப பேசப் போகிறோம் என்று இமாம் அவர்கள் தொட்டு வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள், ஃபஸ்லுன் ஃபி சிஃபாத்திஹில் ஹில்கியத்தி, அவங்களுடைய உடல் சார்ந்த தன்மைகள், இப்படி ஒன்று ஒன்றாக இமாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் பிரித்து பேசி கொண்டு வருவார்கள். அடுத்தடுத்த அமர்வுகளிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலும் மேலும் கண்ணியத்தை, மதிப்பை, உயர்வை அவனிடத்திலே அதிகப்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா அந்த நபியினுடைய உண்மையான உம்மத்திகளாக, அந்த நபியை நேசிக்கக்கூடிய உண்மையான மூமின்களாக, இஹ்லாஸ் உள்ளவர்களாக, அந்த நபியினுடைய மார்க்கத்திற்காக தங்களது உயிரையும் பொருளையும் ஆற்றலையும் அறிவையும் செலவு செய்யக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய நல்ல மக்களாக, அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய ரசூலின் அன்பையும் பெற்ற மக்களாக என்னையும் உங்களையும் இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய எல்லா மூமின்கள் முஸ்லீம்களையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய பெற்றோரை எல்லாம் மன்னித்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.